New Hope TV, your encounter with God. இந்த நாளிலும் உங்களுக்கு இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவன் சுகம் பலனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். This day I thank the Lord for giving me the grace to minister to you. உங்கள் வீடுகளில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதான இந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். The Lord has given me this grace to minister to you in your houses. இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். May these words be a blessing unto you. ஏதோ நான் இந்த டிவி புரோகிராமை பார்க்கிறேன் என்று நினைக்காதீர்கள். Don't think that you're looking at this TV program by accident. பை சான்ஸ் நான் உட்கார்ந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. Don't think that I'm sitting here by chance. கர்த்தரே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். The Lord himself is telling you this word. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், the word which the Lord is giving to you today is, வாசிப்போம் நாகூம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Let's read Nahum chapter 2 verse 2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். He will make your glory come back to you. பிசாசுடைய இன்னொரு பேர் என்னவென்றால், what if the name of another name of Satan is வெறுமையாக்குகிறவன். He is the one who empties. அவன் எப்பொழுதும் கெடுக்கிறதுதான் அவனுடைய வேலை. His work is to destroy something. உன் குடும்பத்தை கெடுக்க வேண்டும், to ruin your family, உன் தொழிலை கெடுக்க வேண்டும், to ruin your business, உன்னுடைய ஃபைனான்ஸை கெடுக்க வேண்டும், to ruin your finances. உன் பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், இதை கெடுத்து விட வேண்டும் என்றே பிசாசானவன் பார்த்து கொண்டிருப்பான். Maybe the studies of your children or maybe your health, the devil wants to ruin them. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, but the Lord is telling you this word, நீ இழந்ததை திருப்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். I will make things return to you which you have lost. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் திளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Your new life shall spring up, that is what the Lord says. இந்த வார்த்தை ஏசாயா 58ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, if you read in Isaiah chapter 58, வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். திளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord is telling it will spring up very quickly. எதெல்லாம் நீ இழந்து போனாயோ, whatever you have lost, நீ अनेक நேரம் சொல்கிறாய், நான் ஒரு காய்ந்து போன மரத்தை போல் இருக்கிறேன். many a time you might say that I am a dry tree. எல்லாம் வறட்சியாய் காணப்படுகிறது. everything is barren around me. அதிகமான கடன் பாரங்கள் தான் மீதியாய் இருக்கிறது. I have lot of debts around me. குடும்பத்துல சமாதானமே இல்ல. I don't have peace in my family. வெறும் கண்ணீரும் துக்கமும் தான் காணப்படுகிறது. ஒருவேளை நீ யோசித்துக் கொண்டு இந்த புரோகிராமை பார்க்கலாம். It is only filled with sorrows and sickness. You might be thinking that and you might be watching this program. ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். வாசிங்கள். The Lord has given you this hope. Let's read. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Let's read Isaiah chapter 14 and verse 3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே உன்னை கர்த்தர் இளைப்பாற பண்ண போகிறார். The Lord will make you rest. உன் துக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். The Lord will change your sorrows. அநேக நேரம் நீ கண்ணீரோடு காணப்படுகிறாய். Many a time you might be in tears. வெளியில பார்க்கும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருந்தது மாதிரி இருக்கு. On the outside it might look neat that you have dressed up well. அநேகரை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பது போல தான் இருக்கிறாய். You might be smiling at many people. ஆனா உள்ளத்துல ஒரு துக்கம். But inside your heart there's one sorrow. யாரிடத்திலும் சொல்ல முடியல. I cannot tell it to anyone. இதை யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண கூட முடியல நீ நினைச்சிட்டு இருக்கற. You might not be able to share it with anyone. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். But the Lord is telling you. அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read Jeremiah chapter 30 verse 17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். The Lord is telling that he will heal your wounds. உன் காயங்களை நான் கட்டுவேன். I will bind your wounds. எத்தனையோ நேரங்கள்ல many a time என்னை விசாரிப்பட்டவள் என்று சொல்லுகிறார்கள். people think that no one is concerned about me. என்னை ஒதுக்கி வைத்தது போல் இருக்கிறது. they push me to a side. ஒரு காமன் கேதரிங், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, if I go to a common gathering or a function, என் கூட பிறந்தவர்கள், என் சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று நீ சொல்லுகிறாய். my family, my relatives are pushing me aside. ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், but the Lord is telling you today, உன் உள்ளத்தில் இருக்கிற அடி காயங்களை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். I will heal the deepest wounds in your heart. இன்று நீ அப்படி ஒரு பலவீனத்தோடு தான் இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிறாய். you might be watching this program with that sickness. ஏதோ ஒரு பலவீனம் வெளியே சொல்ல முடியல. some problem which you cannot tell it outside. டாக்டர்கள் எல்லாம் முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. the doctor is telling it's over. No hope. There is no more hope. லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கறேன்னு சொல்லலாம். They might tell that you're in the last stage. இனி
முடிவு வெறும் மரணம்தான் நீ யோசித்துக் You கொண்டிருக்கிறாய். might be thinking your end is only the death. படுக்கையில இருந்து இந்த புரோகிராமை நீ பார்த்து You கொண்டிருக்கலாம். might be watching this program from your sick bed. ஒருவேளை ஹாஸ்பிடல்ல இருந்து இந்த புரோகிராமை நீ பார்த்து Or கொண்டிருக்கலாம். you might be watching this from an hospital. மரணம் மரணம் இதே சத்தம் தான் உன் செவியில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. Only the sounds of death are coming to your ears. இல்லை No. சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, மரணம் முடிவு அல்ல. your death is not your end. கர்த்தர் அந்த மரணத்தை மாற்ற அவரால் கூடும். The Lord is going to be able to change that death for you. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, Revelation 1:18 says, மரணத்தின் கீ திறவுகோல் உடையதான தேவன். He is the one who holds the key to death. மரணத்தின் திறவுகோல் அவருடைய கரத்துல தான் இருக்குது. He holds the key of the abyss. யார் உன்னை பார்த்து அவ்வளவுதான் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க, அவங்க வார்த்தை உனக்கு வேண்டாம். Whoever are telling you that your life is over, don't listen to their voices. அந்த காரியத்தையும் கர்த்தர் உனக்காக மாற்றுவார். That things God is going to change your situation. சங்கீதம் 68 சங்கீதம் 20 வசனத்தை வாசிங்க. Let's read Psalm 68 verse 20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மரணத்திற்கு நீக்கும் வழிகள் அப்பாவிடத்தில் உண்டு. He has the way to escape from the throes of death. There is a way for you. There is a way for you. உனக்கு ஒரு வழி உண்டு. There is a way for you. இதுதான் முடிவு அல்ல சகோதரனே. This is not your end, dear brother. ஓ என்னுடைய ஃபைனான்ஸ்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க. You might be thinking this is the end in my finances. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் ஆமா பட்ட பாடுகள் எல்லாம் போதும் என்று நீங்க சொல்றீங்க. You might be thinking all the things which I've suffered, let it be over by the end of this year. இந்த வெறுமையாக்குகிறவன் என்னை வெறுமையாக்கி போட்டான். The one who is emptying me is emptying myself. ஓ என்னை கெடுத்து போட்டான் என்று நீங்க சொல்றீங்க. You might be thinking that he is spoiling you. திராட்சை கொடிகளை எல்லாம் கெடுத்து போட்டான். He has spoiled the grapevine. என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்ல. I don't have a good relationship with me and with my children. கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானமே இல்லை. There is no peace between the husband and the wife. நான் அழுது கொண்டுதான் இருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த புரோகிராமை பார்த்து நீ கண்ணீரோடு காணப்படலாம். You might be watching this program in tears. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து தான் But the சொல்லுகிறார், Lord is telling you today, அழாதே. do not cry. Cheer up. Cheer up. எரேமியா 31:16 இப்படி சொல்லுகிறது. Jeremiah 31:16 tells like this. வாசிங்க. Let's நீ read. அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் ஓ உன் சொல்லுகிறார். கிரியைக்கு பலன் உண்டு. உன் கண்ணீரை அடக்கிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling you, hold back your tears. அநேக நேரம் என் படுக்கையில நான் படுத்துக்கொள்ளும் போது அழுது கொண்டே இருக்கிறேன். Many a time you might be crying in your bed. யாரும் இல்லாத நேரங்களில் ஜன்னல் கதவெல்லாம் பூட்டி கொண்டு நான் தனிமையாய் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். When there is no one around, you might be telling that I'll close the doors, I'll be crying alone. என் பிரச்சனையை நினைத்து 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 நான் அப்படியே அழுகையிலேயே உட்கார்ந்து விடுகிறேன். I might be thinking about my problems and be crying alone. அநேக நேரங்களில் 2-3 நாள் ஆனாலும் எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல. Many a time after 2 or 3 days, even then I don't feel like eating my இல்ல food. எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டுருங்கள். Keep everything aside. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், The Lord is telling you, உன் மகிமையை திரும்ப வர பண்ண I போகிறேன். will make your glory return to you. நீ எதெல்லாம் இழந்தாயோ, Whatever you have lost, whatever may be, கர்த்தர் திருப்பி கொடுப்பேன் என்று the சொல்லுகிறார். Lord is telling that I will give everything back to you. வேதத்தில் வாசிக்கும் போது 2 சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். I'm going to highlight 2 situations from the Bible. 1 சாமுவேல் 7 அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா, When you come to 1 Samuel chapter 7, இஸ்ரவேல் ஜனங்களும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். the Israelites were crying. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பிலிஸ்தியர் கைகளில் ஒப்பு கொடுத்து The விட்டார். Lord had surrendered the Israelites to the hands of the Philistines. அந்த பிலிஸ்தியர்களை பார்க்கும்போதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் உண்டானது. The Israelites were afraid even when they look at the Philistines. அவர்களுடைய சத்தத்தை கேட்டாலே அவர்களுக்கு ஒரே பயமா இருந்தது. Even when they heard the sound of the Philistines, they were afraid. கர்த்தருடைய பெட்டியை பிடித்து கொண்டு போய் 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. It has been 20 years since they captured the ark of the Lord. இவர்கள் சோர்ந்த வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியவில்லை. They were despaired and they did not know what to do in their life. அவர்களுடைய பட்டணங்களை எல்லாம் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். They had captured all the cities of the Israelites. இவர்களுடைய பிள்ளைகள், மனைவிகள், பொருட்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுகிறார்கள். They carried away the children, the wives and all the things of the Israelites. இப்படி ஒரு சம்பவம், பிலிஸ்தியர்கள் வரப்போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே, When they heard the situation that the Philistines are coming back, சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், he tells to Samuel, நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். let us all pray now. சாமுவேல் அவர்கள் எல்லாரையும், புருஷர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு இடத்திற்கு மிஸ்பாவுக்கு வர சொல்லுகிறார். Samuel calls all the men, women and to a place called Mizpah. எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all pray over there. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்போம் என்று சொல்லுகிறார். Let us sit at the feet of the Lord and confess our sins and pray unto him.
அவர்கள் அப்படி ஜெபிக்கும் போது when they were doing that, ஒரு பெரிய அற்புதம் அந்த பகுதியில் நடந்தது. there was a great miracle over there. இது வரைக்கும் உதவி செய்ததான எபினேசர் ஆனவர், the one who has helped us till now, the Ebenezer, அவர் இவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார். he came and fought the battle for them. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். It was a joyful thing. அவர்கள் அப்படி ஜெபிக்கும் போது when they were praying, வாசித்து பாருங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதில் உள்ள 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். let's read the 1 Samuel chapter 7 and verse 13 and 14. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அந்த பட்டணங்கள் திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெல்லாம் பட்டணங்களை அவர்கள் பிடித்து கொண்டு போனார்களோ, whatever cities they had captured, எதெல்லாம் இவங்க கையில இருந்து இழந்து போனதோ, whatever they lost from their hands, அது எல்லா பட்டணங்களையும் திருப்பி கொண்டார்கள். they all received the cities back. இந்த நாட்கள்ல இந்த காரியங்களை நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். you might be watching this program broken down. என்னுடைய பொருட்களை எல்லாம் இழந்து விட்டேனே, I have lost all my things. ஒரு காலத்துல நான் நல்லா வாழ்ந்தேன். one day I was living a happy life. நல்ல வீடு இருந்துச்சு, நிலங்கள் இருந்தது, வயல் இருந்தது. I had a good house, I had good fields and land. நல்ல தோட்டங்கள் இருந்தது, நல்ல அறுவடைகள் இருந்தது. I had good gardens and good harvest from them. என்னுடைய பொருட்களை எல்லாம் நான் இழந்து விட்டேன். I lost all my things. என் வீட்டை நான் இழந்து விட்டேன். I lost my house. இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. now I'm struggling for food. ஒரு சின்ன கடன் பிரச்சனை தான். a very small debt. ஒரு இடத்துல நான் வட்டிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் வாங்குனேன். I had borrowed a small amount from one person. அது அப்படியே மல்டிப்ளை ஆகி இந்த நாட்கள் என்னால எழும்பவே முடியல. It has multiplied so much that I couldn't stand up now. பேங்க்ல என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பேங்க்லயே ஹோப் இல்லன்னு சொல்லிவிட்டார்கள். The bank is telling that there is no more hope for you. இப்படிப்பட்டதான உன்னை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். The Lord is telling you now. அவர்கள் இழந்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் மறுபடி பெற்றுக் கொண்டார்கள். They received all the cities which they had lost. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், what they had to do was, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, they had to sit in the feet of the Lord. அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் போது, when you confess your sin and hold on to the Lord tightly, இழந்து போனதை எல்லாம் கண்டிப்பாக நீங்க திருப்பிக் கொள்ள போகிறீங்க. you will receive whatever you lost. நீங்க இழந்த மகிமையை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். the Lord is going to give back the glory which you have மகிழ்ச்சியோடு lost. சந்தோஷமாய் கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்கள். you thank the Lord with gladness. இரண்டாவது இன்னும் ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள்ல நம்ம வாசிக்க முடியும். in another incident you can read in 2 Kings. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல வாசித்துட்டு வந்தீங்கன்னா, when you read in 2 Kings chapter 8, 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரியை பற்றி நாம் வாசிப்போம். there is this woman in chapter 8. இந்த சகோதரி குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். this woman had lived with a family. ஏற்கனவே கர்த்தருடைய அன்பை ருசித்ததான சகோதரி. they had tasted the love of the Lord. அந்த பகுதியில் பயங்கரமான வறட்சி உண்டானதனால், when there was a big famine in that place, 7 வருஷங்கள் தங்களுடைய வீட்டை விட்டு பக்கத்தில் உள்ளதான அந்த பட்டணத்துல போய் வாழ்ந்தார்கள். for 7 years they left their house and they went to the neighboring city. 7 வருடங்கள் முடிந்த பிறகு she came back, அவ திருப்பி வருகிறார். at the end of the 7 years she returned back. திருப்பி வந்து பார்த்தால் அவங்க வீடு இல்ல, நிலங்கள் இல்ல, பொருட்கள் ஒன்றும் இல்லை. when she came back she didn't find her house or land or anything which she owned. ஒரு காரியத்தை இந்த சகோதரி செய்தாள். she did one thing. அவள் அந்த பகுதியில் அந்த நாட்டின் ராஜாவிடத்தில் போய், she went to that king. ராஜாவை பார்த்து, ராஜாவே என்னுடைய வீட்டையும் என்னுடைய நிலத்தையும் என் பொருட்களையும் மறுபடியும் எனக்கு தாங்கன்னு சொல்லி ப்ளீட் பண்ணி கேட்டார்கள். she went to the king and asked for the king to restore whatever she had lost. ராஜா அவளுடைய காரியங்கள் எல்லாம் கேட்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? you know what the king told to her? வாசித்து பாருங்கள். let's read 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2 Kings chapter 8 அதில் உள்ளதான 6ஆம் வசனத்தை வாசிங்கள். and verse 6. ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு ஓகே, அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னால், ஓகே, அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல், அந்த விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். அனைத்தையும் கிடைக்கும்படி செய் என்றார். இந்த நாட்கள்ல சாதாரண ஒரு ராஜாவிடத்தில் அந்த சகோதரி போய் தன்னுடைய விண்ணப்பத்தை சொன்ன உடனே, when this woman went to an ordinary king and laid a petition, ராஜா ஒரு பிரதானியை நியமித்து, the king named an officer, அவளுடைய எல்லா பொருட்களும் வருமானங்களும் வீட்டையும் வயலையும் மறுபடி கொடுக்க முடியும் என்றால், and he made her to receive all that she had lost.
கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். The Lord is telling you today. இந்த பரம ராஜாவுடைய பாதத்தில் அமர்ந்து, When you sit at the feet of the eternal King. ராஜா, நான் இதெல்லாம் இழந்து போய் விட்டேன். Oh my King, I have lost everything. நான் இதெல்லாவற்றையும் இழந்து போய் விட்டேன். I have lost these things. என் ஆரோக்கியத்தை இழந்து I have விட்டேன். lost my health. ஓ, வெறும் துக்கம் தான் காணப்படுகிறது. I have only sorrow. என் ஃபைனான்ஸ்ல ஒரு பெரிய வீழ்ச்சி காணப்படுகிறது. There is a big fall in my finance. என் குடும்பத்துல ஒரு பெரிய வீழ்ச்சி காணப்படுகிறது. There is a big fall in my family. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சமாதானம் இல்லை. There is no peace between the children and the parents. துக்கத்திலேயே அமிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ராஜாவுடைய பாதத்தில் அமர்ந்து கேளுங்கள். When you sit at I'm telling that I'm sinking in the all the sorrows in my life. அப்ப கண்டிப்பாக ராஜா உங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்து போன மகிமையை மறுபடியும் கிடைக்க செய்வார். When you lay down your petitions, the King will make you receive whatever you have lost. நாகும் 2:2 நாம் வாசித்தோம். That's what we read in Nahum 2:2. வெறுமையாக்குகிறவன் அவர்களை வெறுமையாக்கி, The one who empties have emptied them. அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், He has spoiled the vines. ஓ, கர்த்தர் அந்த மகிமையை திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். The Lord is telling, even though He has done all that, He will return it back to you. சோர்ந்து போகாதீங்க. Do not be discouraged. இதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, Whatever you have lost, எந்த காரியத்தை நீங்க இழந்தாலும் பரவாயில்லை, whatever things which you might be lost, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்களுடைய பெற்றோர் இடத்துலயோ கூட பிறந்தவங்க கிட்டயோ அதை ஷேர் பண்ணாதீங்க. do not share anything to your friends or the people around you. பண்ணலாமா, இவங்களுக்கு கால் பண்ணலாமா நினைக்காதீங்க. Do not think that should I call this person or should I call that person. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். Sit down at the feet of the Lord and pray. கர்த்தருடைய பாதத்தில் மாத்திரம் நீங்க அமர உங்களால முடியும் என்றால், If you could sit at the feet of the Lord, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. do not say that I don't have time. ஓ, நான் வர்க்குக்கு போறேன், நான் ஜாப்ல இருக்கிறேன். Or do not say that I have to go for work or I'm in this job. எனக்கு வீட்ல ஆமா நிறைய டென்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். You might say that I have lots of tensions in my house. எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. Whatever things it may be, sit at the feet of the Lord. கர்த்தருடைய பாதத்தில் மாத்திரம் நீங்க அமர்ந்துட்டீங்கன்னா, If you know to sit at the feet of the Lord, கர்த்தர் உங்களுக்கு அந்த மேன்மையும் மகிமையும் மறுபடியும் கொடுப்பார். the Lord will give you the same glory back. மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. Whatever you have lost, He will make it return to கண்களை you. மூடுவோம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Shall we close our eyes? I want to pray for என்னோடு you. சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். You pray along with me. ராஜாவே, பரலோகத்தின் ராஜாவே, O King of heaven, அநேக பொருட்களை நான் இழந்தது உண்மைதான். it's true that I have lost many things in my இந்த life. நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் இழந்தது உண்மைதான். Even till this day, I have lost many things in my life. என் சமாதானத்தை நான் இழந்து விட்டேன். I have lost my peace. என் ஆரோக்கியத்தை நான் இழந்து I have விட்டேன். lost my health. என் வாழ்க்கை முடிந்தது என்று அநேக நேரம் நான் தீர்மானம் எடுத்து விட்டேன். I have taken a decision that my life has ended over here. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. But I thank you, Lord, for giving me this word today. இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I'm going to hold on to this word and I'm going to pray. வெறுமையாக்குகிறவன் அநேக நேரங்களில் என்னை வெறுமையாக்குனது உண்மைதான் ஆண்டவரே. Lord, it's true that the one who empties has emptied my life many a time. என்னை அநேக காரியங்கள் என்னுடைய திராட்சை கொடியை கெடுத்து போட்டது உண்மைதான் ஆண்டவரே. Lord, it is true that He has spoiled the grape wine in my life. ஆனால் என்னுடைய மகிமையை மறுபடியும் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. But Lord, you have promised that you're going to give my glory back to me. இழந்ததெல்லாம் எனக்கு நீங்க கொடுக்க போறீங்களே, நன்றி ஆண்டவரே. Lord, I thank you for giving me whatever I lost. விசுவாசத்தோடு உங்க பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். Lord, in faith I'm going to sit at your feet. சீக்கிரத்தில் அந்த திளிர் விடட்டும் ஆண்டவரே. Let it spring forth quickly. ஆண்டவரே, அது என் கண்கள் காண வேண்டும், என் செவிகள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, let my eyes see and let my ears hear. அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, I thank you for doing that in my life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து மேன்மைப்படுத்துவாராக. Let the Lord do that in your life and let Him bring you up in life.